ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு குக் வித் ஷிவு. இன்றைக்கி நம்ம ஃப்ளஃபியான சாஃப்டான பருப்பு போலி வீட்டில் எப்படி செஞ்சுக்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கன் அழுத்திட்டு ஆல் பட்டன் அழுத்திடுங்க. இதனால் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிருங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அகலமான பவுலுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இதை தண்ணி போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை சேர்த்துட்டு 2 ஹவர் ஊற விட்டுருணுங்க. இதுக்கடுத்து இன்னொரு அகலமான பவுலுக்கு 1.25 கப் அளவுக்கு மைதாவை சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக உப்பை சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை கலந்து விட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசையணுங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதை கூட கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துட்டு நல்லா கிண்டணுங்க. அப்போ தான் சாஃப்ட் மாவு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக ஆயிலை இது மேலே போட்டு நல்லா தடவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 ஹவர் அப்படியே ஊற விட்டுருங்க. இதுக்கடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் பாத்திரத்து அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம ஊற வச்ச பருப்பு எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம பருப்பை போட்டுக்கலாம். இந்த பருப்பை போட்டுட்டு கொஞ்சமாக ஆயிலை சேர்த்திக்கோங்க. ஆயிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நல்லா வேக விடணுங்க. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக விடணும். நான் பருப்பை 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருந்தேங்க. பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். வெந்திருக்கா இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிடலாங்க. இதுக்கடுத்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச பருப்பு போட்டுக்கலாங்க. எந்த கப்பில் பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்திக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கரைய விடணுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கரைய விடுங்க. நம்ம போட்ட எல்லா வெல்லமும் கரைஞ்சி தண்ணி போல் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கலந்து விடணுங்க. கொஞ்சம் கட்டியாகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சமாக கட்டியாகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாங்க. சூடாக இருக்கும் போதே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஸ்டஃபிங் கிடச்சிருக்கு. இவ்வளோ சாஃப்டாக இருக்கணுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டஃபிங்கை உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். பாருங்கள், இந்த சைஸை உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. நான் எல்லாமே இந்த சைஸை உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறேங்க. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சிங்க. மாவு எப்படியா இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இது பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஒரு வாட்டி நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு இந்த சைஸாக பாலாக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சைஸுக்கு இருந்தால் போதுங்க. பாருங்கள், இந்த சைஸு இருக்கணும். இதுக்கப்புறமா ஒரு பட்டர் ஷீட் எடுத்துருக்கேன். இதுக்கு எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு இருக்குல்லையே, அந்த மாவை நம்ம ஒரு பவுல் ஷேப்புக்கு மாற்றிடலாம். பவுல் ஷேப்புக்கு மாற்றிட்டு இந்த ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணுங்க. நான் எந்த மாதிரி க்ளோஸ் பண்ணேன் அது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா என்ன மாவு இருக்கோ அதை எடுத்துடணுங்க. இதுக்கடுத்து இதை மேலே கொஞ்சம் ஆயிலை ஊற்றிக்கோங்க. ஆயிலை ஊற்றிட்டு கொஞ்சமாக தட்டிக்கோங்க. இந்த அகலத்துக்கு தட்டிக்கோங்க. இதுக்கப்புறமா இது மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் மேலேயும் கொஞ்சம் ஆயிலை போட்டுட்டு இந்த மாதிரி தட்டிட்டு இழுத்துட்டே வாங்க. உங்களுக்கு எவ்வளோ அகலமாக வேணுமோ அவ்வளோ அகலமாக இந்த மாதிரி இழுத்துட்டே வாங்க. அகலமாக நம்மளுக்கு கிடைச்சிரும். நல்லா தின்னாக அகலமாக கிடைக்கிது பாருங்கள். இது ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துடலாம். அடுத்து இது வேக வைக்கிறதுக்காக தவா சூடு பண்ணியிருக்கேன். இது போட்டுடலாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நேரமாக வேக விடுங்க. வெந்தது இந்த ஷீட்டை நிதானமாக எடுத்துகிட்டு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு இதை மேலே கொஞ்சமாக நெய்யை தடவிக்கோங்க. நெய்யை தடவிட்டு இதை திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி உப்பி வந்தால் தாங்க நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இவ்வளோ தாங்க டேஸ்டியான கடலைப்பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எடுத்துடலாம். இதை பாருங்கள், உங்களுக்கு இன்னொன்று போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு மேலே இருக்கிற ஷீட்டை கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு நெய்யை போட்டு தடவி விட்டுருங்க. தடவிட்டு திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், நல்லா உப்பி வருது. இந்த மாதிரி உப்பி வரணுங்க. இப்போ இது மேலேயும் கொஞ்சம் நெய்யை போட்டு நல்லா தடவிட்டு திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாங்க. இவ்வளோ தாங்க நல்ல சாஃப்டான டேஸ்டியான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே சாஃப்டாக நம்மளுக்கு கிடைச்சிரும். நான் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா நல்லா டேஸ்ட்டாக கிடச்சிருங்க.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்குங்க. இதை வந்து நெய்யில் தொட்டு சாப்பிட்டா நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் ஒரு வாட்டி இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.